திரு ஷானவாஸ், இங்க கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா பேசியதற்கு தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி தொடங்கி தம்பிதுரை வரைக்கும் தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மறுபுறம் திமுக கூட்டணியிலிருந்து விசிக தலைவரோ காங்கிரஸ் தமிழக தலைவரோ அதற்கான எதிர்வினைகளை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம், பதற்றத்தின், எரிச்சலின் வெளிப்பாடு தான். நீங்க எங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்க கட்சி எங்க இஷ்டம், நாங்க யாருடன் கூட்டணி வைக்கணுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு ரொம்ப உறுதிபட பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது பாஜகவோடு இருந்ததனால் 40,000 ஓட்டு போச்சுன்னு சொன்னது ஜெயக்குமார், பாஜகவோடு இருந்ததனால் 45,000 ஓட்டு போச்சுன்னு சொன்னவர் செங்கோட்டையன், பாஜகவோடு மீண்டும் சேர்வதற்கு நாங்கள் என்ன பாவமாக செஞ்சுருக்கோம்னு சொன்னவர் இதே தம்பிதுரை, பாஜகவோடு இருந்தால் தீக்குளிப்பதற்கு சமம்னு சொன்னது OS மணியன். நீங்கள் முழுக்க 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 பாஜகவினால் அதிமுக இழப்பை சந்தித்து கொண்டிருக்குதுன்னு CV சண்முகத்தில் இருந்து KP முனுசாமியில இருந்து அந்த கட்சியினுடைய முன்னணி முகங்கள் பேசாத ஆளே கிடையாது. அவங்க தான் சொன்னாங்க, இது எல்லாமே அவங்க ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்னைக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்து அவர்களுடைய கொள்கை உறுதியற்ற தன்மையின் காரணமாக அவர்களுக்கு பாஜக எதிர்ப்பு அணி என்பது கைகூடலை. இப்போ மீண்டும் பாஜகவினுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் அவங்க அதே நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அதே நிலைப்பாட்டுக்கு போன பிறகும் கூட களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அணிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லை, ஒரு சர்ச்சையிலேயே தான் இருக்கே தவிர அவங்க முகங்களில் ஒரு மலர்ச்சி இல்லை. அன்னைக்கே எடப்பாடி எப்படி அமர்ந்திருந்தார், ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. ஒரு கூட்டணி அறிவிப்பில் யார் தலைமையில் கூட்டணின்னு அங்கே அறிவிக்கப்படுகிறதோ அந்த தலைவரே ஒரு வார்த்தை கூட பேசல. இது நம்ம பார்க்கிறோம். முழுக்க முழுக்க அமித்ஷா இந்தியில் பேசிட்டாரு. அப்புறம் மொழியாக்கம் செய்து சொல்லப்பட்ட விஷயத்துல கூட்டணி ஆட்சின்னு சொல்லி மொழியாக்கம் செய்தவர் சொல்றாரு. அப்ப அந்த மொழி வந்து இவருக்கு புரியுது இல்ல, அந்த இடத்துலயாவது வந்து இது கூட்டணி ஆட்சி இல்லைன்னு ஒரு மறுத்து இருக்கணும். மறுத்துட்டாரு. மறுத்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு, இது கூட்டணி ஆட்சி அல்ல, இது வெறும் கூட்டணி, வெறும் அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு. தெளிவுபடுத்தாங்கல்ல. அப்போ வந்து அன்னைக்கு இவர் தலைமையில தான் ஆட்சின்னு சொன்ன ஒரு கட்சி அதே மாதிரி தெளிவுபடுத்திருச்சா? இவங்க தீர்க்கமா தெளிவுபடுத்திட்டாங்கல்ல. இவர் தலைமையில் ஆட்சின்னு சொன்னது யாரு? பிஜேபியினுடைய அமித்ஷா தானே சொன்னாரு. அப்ப பிஜேபி தானே சொல்லியிருக்கு இவர் தலைமையில் ஆட்சின்னு. இவங்க சொல்லிட்டாங்க நாங்க மட்டும்தான் ஆட்சி, யாரும் கூட்டணிலாம் கிடையாதுன்னு. அவங்க அது எங்க தலைமை முடிவு செய்யும். தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் பேசும்போதே தெளிவுபட சொல்றார், டெல்லிக்கு பிரதமர் மோடி, தமிழ்நாட்டுக்கு நான் அப்படிங்கறத அமித்ஷா சொல்லிட்டார். இங்க என் தலைமையில தான் ஆட்சி அப்படின்னும் போது இது வெறும் கூட்டணி தான், கூட்டணி அரசு கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப இட் மீன்ஸ் அது எல்லாரும் கூட்டணியா சேர்ந்து சொன்னதான தகவல். பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான உறவு கடந்த வாரம் முகிழ்த்தது கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய வரலாறும் ட்ராக்கும் இருக்கு. சரி, அப்ப அந்த ட்ராக்கை நம்ம திரும்பி பார்க்க வேண்டியிருக்குது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவில் பாஜக சொன்னது நடந்திருக்கிறதா, அதிமுக சொன்னது நடந்திருக்கிறதா? நீங்களே சொல்லுங்க, எது நடந்திருக்கு? அதிமுக சொன்னது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இல்லைன்னா தான் கூட்டணி அப்படிங்கிற ஒன்றை வாதமா வச்சாரு. அவர் இல்லைன்னு அப்புறம் தானே கூட்டணி நிபந்தனையே வைக்கலன்னு அதிமுக சொல்றாங்க. எங்க வச்சாங்க? யார் வச்சா? சரி, திரைமறைவுக்கு பின்னால் நடக்கிற எல்லா விஷயத்தையும் முன்னாடி கொண்டு வந்து வைக்க முடியுமா? நமக்கு முன்னாடி சொன்னதை வச்சு தான் நம்ம பேச முடியும். திரைமறையில வச்சு இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்னா எல்லாரும் சொன்னதை தான் நான் சொன்னேனே தவிர பின்னாடி அவங்க என்ன நினைச்சாங்க, வீட்டில இருந்து என்ன சிந்திச்சாங்க நான் சொல்லல. தம்பிதுரை சொன்னாருன்னு சொன்னேன், OS மணியை சொன்னாருன்னு சொன்னேன். ஆன் தி ஸ்கிரீன்ல நமக்கு என்ன வந்து சேர்ந்ததோ அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இதற்கு முன்னால் அதிமுகவும் பாஜகவும் வைத்துக் கொண்ட உறவின் மூலம் அதிமுகவின் நிலைப்பாட்டுக்கு பாஜக வந்ததா, பாஜகவின் நிலைப்பாட்டுக்கு அதிமுக போனதான்னு பார்த்தா முழுக்க முழுக்க பாஜகவின் நிலைப்பாட்டுக்கு அதிமுக போனது. அதிமுகவின் நிலைப்பாடு ஒன்றுக்கு கூட பாஜக இறங்கி வரல, அல்லது அடக்கி வாசிங்க, இந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாவது இருங்க என்கிற அளவுக்கு கூட அவங்க அமைதியா இல்ல. அவங்க வந்து மூர்க்கமா அவங்க கொள்கையை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க தான் விட்டு கொடுத்தாங்க எல்லாத்துலயும். இவங்க தான் வந்து கையெழுத்து போட்டாங்க. இவங்க தான் வந்து அவங்க பின்னாடி போனாங்க. சம்பந்தம் இல்லாத டெல்லி மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கிற மசோதா வரைக்கும் போய் ஆதரவு கொடுத்தாங்க. காஷ்மீர் 370 பிரிவு நீக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, CAA சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, முத்தலாக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எல்லாம் நீட்ல இடத்துல வக்ஃப் வாரிய திருத்தத்துக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். முன்னாடி இங்க ஒண்ணு நடந்துச்சு, அதெல்லாம் மறந்துடுறீங்களே. ஏன்னா 2 நாள் முன்னாடி சிஎம் இங்க ஒரு பெரிய செக் பாயிண்ட் வச்சு அனுப்பிட்டாரு. சரி, வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் வருவதற்கு முன்னால் அதை முன்னுணர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து
அதிமுக பாஜக உறவு மலர்வதற்கு முன்னாலேயே இங்கே அவர் ஒரு செக் பாயிண்ட வச்சுட்டார். சரி. வச்சு அந்த நிலைப்பாட்டில் அதிமுகவும் ஆதரிக்க ஆதரிச்சாங்க. வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது. இங்க இப்ப ஆதரிச்சு தீர்மானத்தை வரவேற்ற பிறகு அங்க போய் வந்து அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டா என்ன ஆகும்? சந்தி சிரிச்சிரும். அப்ப அந்த நிலைப்பாட்டில் அதிமுக தொடர்ந்து இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்து பிஜேபியை அவர்கள் எந்த வகையிலும் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அதிமுக இல்ல. அதிமுகவுக்கு தனிப்பட்ட முடிவெடுப்பதற்கான ஒரு சூழலே இல்லைங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒருவேளை இங்க எதிர்த்து வாக்களித்தால், அது ஒருவேளை ஆதரிச்சு வாக்களிச்சுட்டாங்க, இங்கேயே திமுக தமிழ்நாட்டிலே அழுத்தம் கொடுத்துருச்சு, அதனாலதான் டெல்லியில போய் அவங்களால எதிர்க்க முடியலங்கிறீங்க. ஒருவேளை எதிர்த்தால் அது பாஜகவோட அழுத்தம் அப்படின்னு சொல்ல வேண்டிய, அப்ப அதிமுக தனித்து முடிவெடுக்கக்கூடிய நிலையில இல்லவே இல்ல. அதிமுக மாபெரும் மக்கள் இயக்கங்க. அதிமுகவினுடைய தொண்டர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமான தொண்டர்கள். அதிமுக அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, மிகப்பெரிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. அதனால தான் அந்த கட்சி என்ன செய்யுதுன்னா கூடி முடிவு எடுக்குது. சசிகலா தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்னு முடிவெடுக்குது, அவங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு முடிவெடுக்குது. கட்சி முடிவெடுத்துருச்சுல, அதுல ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சா? கட்சிக்குள்ள கட்சி முடிவெடுத்துருச்சுல, நடந்துருச்சா? ஒரு கட்சி முடிவெடுத்துட்டு அதான நடந்திருக்கணும். கட்சி நீங்க தான் கேட்டீங்க அதிமுக முடிவு எடுக்கக்கூடிய திறமை இல்லையா, அந்த திறன் இல்லையான்னு. நான் இருக்குன்னு தான் சொல்றேன். கட்சி எடுத்துருச்சு, சரி, ஆனா நடக்கல சார். அதுதான் ஏன்னு கேக்குறோம். இல்ல இதையெல்லாம் தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்புற கேள்வி என்னன்னா, நீதிமன்றம் வந்து ஜெயலலிதா வழக்குல இல்லையா? நீதிமன்றம் வேற யாருக்கு இல்லையா? நீதிமன்றத்துல வந்து பிரச்சனை சசிகலாக்கு மட்டும்தான் இந்தியால உண்டான். அதையெல்லாம் தாண்டி தானே அந்த கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. சரி, ஒரு கட்சி முடிவெடுத்து விட்டால் நீதிமன்றத்தையும் தாண்டி அந்த கட்சி வந்து நிக்குமே தவிர வழக்கை காரணம் காட்டி ஒரு கட்சியின் லீடர்ஷிப் கீழே விழாது. ஓகே, அப்போ அங்க என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? இல்ல இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி எழுப்பக்கூடிய கேள்வி ரொம்ப எளிமையானது. இப்பதான் கூட்டணி உறுதியா இருக்கு, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க போறோம், அதுக்கு பிறகு பேசுவோம். ஆனா அதுக்குள்ள ஏன் எங்க கூட்டணியை பத்தி இவ்வளவு பயமும் பதட்டமும் எரிச்சலும் அடைகிறீர்கள்? குறைந்தபட்ச செயல் திட்டத்தை திமுக உருவாக்குனாங்க. அதிமுக என்னைக்கு பிஜேபி உடனான உறவுல உருவாக்குனாங்க? இதுக்கு முன்னாடி உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. அதாவதுங்க, நீங்க கடந்த காலத்தை வச்சுதான் அந்த அனுபவங்கள்ல இருந்துதான் நம்ம இது நடக்குமா நடக்காதான்னு மதிப்பீடு செய்ய முடியும். இப்ப அவங்க சொல்றத நம்ம மதிப்பிடணும்னா கடந்த கால வரலாறு என்ன, எந்த விஷயத்துல அவங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்து இந்த கோட்டுக்கு மேல நீங்களும் போக கூடாது, இந்த கோட்டை நாங்களும் தாண்டக்கூடாதுன்னு எங்க வச்சிருந்தாங்க? இதுக்கு நீங்க பட்டியலிட்ட சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததோ சில திட்டங்களை ஒப்புக்கொண்டதையோ கூட்டணி தர்மம் அப்படிங்கிற பெயரில் நாங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னவங்க இனிவரும் காலங்கள்ல அப்படி நடக்காது, அதற்காகத்தான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குகிறோம், அதன் அடிப்படையில் இந்த கூட்டணி செயல்படும் சொல்றதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அங்கேயே கண்ணுக்கு முன்னாடியே நீட்டு விஷயம் கேட்கப்பட்டது. அமித்ஷா தன் நிலைப்பாட்டை இது மாத்திக்கிட்டாரா? நாங்க இதெல்லாம் எழுப்ப மாட்டோம்னு சொன்னாரா? திமுக நாடகம் ஆடுகிறதுன்னு சொன்னார். சரி, மக்கள் பிரச்சனையை திசை திருப்பதற்காக இந்த பிரச்சனைகளை திமுக கையில் எடுக்கிறார். எந்த பிரச்சனை? டீலிமிட்டேஷன். அது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கட்சிகளும், பிஜேபி 4 உறுப்பினர் மட்டும் தான் வெளிநடப்பு செஞ்சாங்க சட்டமன்றத்தில். சரி, நீட்டு பிரச்சனை பிஜேபி 4 உறுப்பினர் மட்டும் தான் வெளிநடப்பு செஞ்சாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும், மும்மொழி கொள்கை பிரச்சனை பிஜேபி 4 உறுப்பினர்கள் தான் எந்திரிச்சு வெளியே போறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கட்சிகளின் நிலைப்பாட்டை தான் திமுக வலுவா பேசுறாங்க. திமுக கூட்டணி வலுவா பேசுது. அதை அமித்ஷா என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அங்கேயே அவர் நிலைப்பாட்டில் அவர் தெளிவா இருக்காரு. சரி, நீங்க உங்க நிலைப்பாட்டில் தெளிவா இருந்தீங்களா? ஓகே, பேசுவோம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு